ஹாய் செல்லகுட்டீஸ். நாம் இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் 6th லெசன் பார்க்க போகிறோம். பாருங்கள், 6th லெசன் ப்ளே டைம். சரிங்களா? மேட்ச் த பிக்சர் வித் த வேர்டு. இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீசா, பால், பலூன், கைட், ஸ்லைடு. சரிங்களா? சீசா எங்கே இருக்குது? இந்த இருக்குது. பால் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பலூன் இந்த இருக்குது. கைட்டு இங்கே இருக்குது. ஸ்லைடு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் அண்ட் ட்ரா எ லைன் டு த கரெக்ட் பிக்சர். பாருங்க, ஐ சி எ மார்பிள். இது மார்பிள் இந்த இருக்கு. கோழிகுண்டு. மார்பிள்னா கோழிகுண்டு. ஐ சி எ சீசா. சீசா இந்த இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஐ சி எ ஸ்லைடு இந்த இருக்கு. ஐ சி எ டாப். டாப்னா பம்பரம். ரைட் அபவுட் த பிக்சர். பாருங்க, இங்க பிக்சரை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இங்க க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. ரவுண்ட், பிளே, மார்பிள், இட். This is a marble. It is round. We play with it. Filling the missing letters and read the sentence. பாருங்க, இங்க he has a kite. She has a ball. He has a top. She plays on a swing. Read the passage and answer the following questions. பாருங்க, passage இருக்கு. இதை ரீட் பண்ணி கீழே இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். பாருங்க, Raji and Sumi are friends. They go to a park. Chitti and Sumi play with a bat and a ball. Raji plays on a swing. Then they play a slide. They play on a slide. They came home happily. சரிங்களா? 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க பார்க்குக்கு போகிறாங்க. அதில் சிட்டியும் சுமியும் முதல்ல பேட் அண்ட் பால் வச்சு விளையாடுறாங்க. ராஜி ஸ்விங்கில் விளையாடுறா. அதுக்கப்புறம் ஸ்லைடில் விளையாடுறா. சரிங்களா? ஷேட் அண்ட் ரைட் த ப்ளே திங்ஸ் விச் இஸ் நாட் கிவன் இன் த பேசேஜ். இந்த பேசேஜில் இல்லாத ப்ளே திங்ஸில் ஷேட் பண்ண சொல்லியிருக்கு. பாலு இங்கே இருக்குது, ஸ்லைடு இருக்குது, ஸ்விங்கும் இருக்குது. சரிங்களா? இல்லாதது டாப். ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ். இதில் பாருங்கள், கரெக்டான சென்டென்ஸை ஷேட் பண்ணி சொல்லியிருக்கேன். ராஜி பிளேஸ் ஆன் எ ஸ்விங். இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அடுத்து ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. தே பிளே ஆன் எ சீசா. அவங்க சீசாவில் விளையாண்டாங்க அப்படின்னு இருக்கு. இதில் என்ன இருக்குது? தே பிளே ஆன் எ ஸ்லைடு. அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த இருக்கு இல்லையா, கடைசியில் முதல்ல எல்லாரும் ஒவ்வொருன்னு விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் தே பிளே ஆன் எ ஸ்லைடில் விளையாடுறாங்க. அப்போ இதில் சீசாக்கு பதிலாக ஸ்லைட் மாற்றணும். ஷேர் த கரெக்ட் ஆன்சர்ஸ். இதில் எது கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ராஜி அண்ட் சுமி ஆர் சிஸ்டர்ஸ்ன்னு இருக்கு. தே பிளே அட் ஹோம். இந்த 2 இருக்குது. இப்போ இதில் ராஜி அண்ட் சுமியும் சிஸ்டர்ஸா? இல்லை, இது ராங்கு. அடுத்து தே பிளே அட் ஹோம். ஹோமில் வீட்டில் விளையாண்டாங்களா? இல்லை, ரெண்டுமே ராங் ஆன்சர். சரிங்களா? அப்போ போத் ஏ அண்ட் பி ஆர் நாட் கரெக்ட். இதில் நம்ம ஷேர் பண்ணணும். வேர் டு தே கோ டு பிளே கேம்ஸ். அவங்க விளையாடுறதுக்கு எங்கே போனாங்க? தே கோ டு பிளே கேம்ஸ் இன் அ பார்க். விளையாடுறதுக்கு பார்க்குக்கு போனாங்க. பாருங்கள், லிசன் அண்ட் ரைட்டில் டீச்சர்ஸ் ஹேண்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை பார்த்து நம்ம மிஸ் சொல்லுவாங்க, அதை நம்ம எழுதணும். அடுத்து பாருங்கள், ரீட் அண்ட் ரைட் இருக்கா. ரீட் த ஸ்டோரி இன் த பேசேஜ். இந்த இது வந்து 85, பேஜ் நம்பர் 85. இப்போ புது புக்கில் பேஜ் நம்பர் 85 தான் பாருங்க. ஐடென்டிஃபை த வேர்ட்ஸ் சேவ் அண்ட் ஆரோ. அண்டர்லைன் தெம். ரைட் டவுன் த பேசேஜஸ் விச் ஹாவ் தீஸ் வேர்ட்ஸ். சரிங்களா? அங்கே ஒரு ஸ்டோரி இருக்குது. 85ஆம் பக்கத்தில் 85ல் ஒரு ஸ்டோரி இருக்குது. அதில் எந்த இடத்துல சேவும் ஆரோவும் இருக்குன்னு பார்க்கணும். எந்த பேசேஜில் இருக்குன்னு பார்த்தா அந்த பேசேஜை நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? அது 2 பேசேஜில் இருக்குது பாருங்கள். இந்த இருக்கு இல்லையா, இதில் தான் எங்கே இருக்குது? இந்த இருக்கா, சேவ் த டவ் இருக்குல்ல. அடுத்து இதில் பாருங்கள், ஆரோ இந்த இருக்குது, ஆரோ. சரிங்களா? இந்த 2 பேசேஜும் அந்த பக்கத்தில் அந்த பேஜில் இருக்குது. நாம் எடுத்து இதில் எழுதணும். நெக்ஸ்ட் பாருங்கள், மை ஜேர்னலில் ட்ரா எ ப்ளே திங்ஸ் யூ லைக் அண்ட் ரைட் அபவுட் இட். ஏதாவது ஒரு ப்ளே திங்ஸை வரைஞ்சி அதை பற்றி எழுதணும்னு இருக்கு. இங்கே பால் போட்டிருக்கேன். ஐ லைக் டு பிளே ஃபுட்பால். I play football with my brother. We play football in our school ground. சரிங்களா? மை ஜேர்னல் இதில் பாருங்க, டிக் த கேம் you like to play with
டு ப்ளே அண்ட் ரைட் அபவுட் இட். இதில் எந்த கேம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த கேமை டிக் பண்ணி அதை என்ன செய்யணும், அதை பற்றி நீங்கள் கீழே எழுதணும். சரிங்களா? அப்போது இதில் வந்து நமக்கு என்ன எழுதுங்க, எக்ஸாம்பிளுக்கு ஐ லைக் டு ப்ளே கிரிக்கெட்னு கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் விளையாடுறதா இதில் டிக் பண்ணணும். இப்போல்லாம் இதில் நம்ம என்ன எழுதிக்கோம், ஐ லைக் டு ப்ளே வித் கைட். அப்போ நம்ம கைட்டில் இந்த இதில் டிக் பண்ணணும். சரிங்களா? டிக் பண்ணிவிட்டு I like to play with kite. It is in many colors. It flies in the sky. அடுத்து பாருங்க, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்கு. இதில் ரீட் த வேர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதில் கெட்டில், கிராட்டர், ஸ்விங், மார்பிள். சேட் த ரைட் வேர்டு. இது பாட், கெட்டில். நைஃப், பவுல். ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர். பாருங்க, this is a small chair. இதில் டிக் பண்ணணும். this is a big tumbler. இதில் பாருங்க, சர்க்கிள் த ஆட் ஒன் கொடுத்து கேட்டிருக்காங்க. pour, இதில் chop. நம்பர் த பிக்சர் ஃப்ரம் 1 to 4. நம்பர் பண்ண சொல்லியிருக்காங்க. எது ஃபர்ஸ்ட் எது செகண்டுன்னு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்குறாங்க அம்மாவை பெட்ரூமில். அப்புறம் அம்மா ஹெட்டேக்குன்னு சொன்னோன்னா கிராண்ட் மதரோட ஹெல்ப்போட டீ போட போகிறாங்க. அப்புறம் அவங்க 2 பேர் போடுறாங்க. இதை சுகர் ஆட் பண்ணி கடைசியில் கொண்டு வராங்க. சரிங்களா? ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டில் அடுத்ததில் இது எல்லோ கலர் யாருக்கானதுப்பா, மொட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. 3rd ஸ்டாண்டர்டில் இருக்கிற மொட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபார்மேட்டிவ் இது. பாயில், சுகர், பேன், டீ. இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபில்லிங் தி பிளாங்க்ஸை ஃபில் பண்ணணும். த பேன் இஸ் ஆன் த ஸ்டவ். ஷீ ஆட்ஸ் சுகர் இன் த டீ. They boil the tea for 5 minutes. They made tea for their mother. Take the correct sentence. I can, இங்க பாருங்க, இதில் ஒரு கேட் இருக்கு. I can see a small black cat. சரிங்களா? இதில் பாருங்க, I can see a big brown tiger கொடுத்துருக்கு. இது கேட், அதனால இதில் டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க, the pan is small. He can lift it. The box is big. I cannot lift it. இது வந்து பாக்ஸ், இதில் டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க, ரீட் அலவுட் அப்படின்னு சொல்லி 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இன் த பெட்ரூம், ஆன் த ஸ்டவ், த்ரூ த ஸ்ட்ரெயினர், இன் த ஹால். அடுத்து சூஸ் அண்ட் ரைட்டில் குட், புக், உல். இதில் எது வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ரைமிங் வேர்டு மாதிரி டுக், புக், சுக். வுட், குட், ஸ்டுட். நெக்ஸ்ட் ரீரைட் த கரெக்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீ பிளேஸ் வித் எ பால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பையன் எதை வச்சு விளையாண்டுருக்கான், கைட் வச்சு விளையாண்டுருக்கான். ஹீ பிளேஸ் வித் எ கைட். அடுத்து பாருங்க, அந்த பாப்பா கையில் என்ன இருக்கு, டாப் இருக்கு. சி ஹேஸ் அ பேட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம சி ஹேஸ் அ டாப். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பி. இது வந்து 3rd ஸ்டாண்டர்டில் இருக்கிற மலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. மலர் ஸ்டூடெண்ட்ஸ் 3 ஃபார்மேட்டிவுமே பண்ணணும். சரிங்களா? Read and share. Now we can pour the tea through the strainer and add sugar. Stir and mix it well. How do they pour the tea? எதை வச்சு டீயை வடிகட்டினாங்க? Through the strainer. What do they add? எதை ஆட் பண்ணாங்க? They add sugar. நெக்ஸ்ட் பாருங்க, நம்பர் த சென்டென்ஸ் ஃப்ரம் 1 to 4. இதில் கொடுத்துருக்கதெல்லாம் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. எது ஃபர்ஸ்ட் எது செகண்டுன்னு பாருங்க. They kept pan with water on the stove. முதல்ல ஸ்டவ்வில் பேனில் தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க. ரெண்டாவது பாருங்க, they put in the milk and tea leaves. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, மில்கையும் டீ லீவ்ஸையும் போடுறாங்க. they strained and add sugar to the tea. டீயில் அதுக்கப்புறம் டீயை ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, வடிகட்டி சுகர் ஆட் பண்ணுறாங்க. they gave the tea to their அம்மா. சரிங்களா? ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. they made a cup of tea. அம்மா was not in the kitchen. she plays with marbles. may I please ride your bicycle? read and match. பாருங்க, இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த பிக்சர்ஸ் பாருங்க. இதை கிச்சனில் அம்மா குட்டி பாப்பா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு என்னது ஹூக்கு, மாட்டுறது இருக்கு இல்லையா, அந்த ஹூக்கு. இதில் ஒரு புக்கு, இது ஒரு பென்னு. சரிங்களா? இப்போ பாருங்க, இதில் we took the பென் கொடுத்துருக்காங்களா. உங்களுக்கு இது ரீட் பண்ண தெரியாட்டாலும் பெண்ணை பார்த்துட்டு பென் எங்கே இருக்குது.
த புக் இஸ் ரெட். புக் உங்களுக்கு தெரியும், இங்கே நம்ம இது பண்ணிடலாம். த ஹூக் இஸ் ஸ்மால். இங்கே வி குக் ஃபுட்டு. அவங்க என்ன செய்கிறாங்க? ஃபுட்டு குக் பண்ணுறாங்க. ரீட் அண்ட் ஆன்சர்ஸ் பாருங்க. கலா, வீணா அண்ட் மாலா கோ டு எ பார்க். கலா பிளேஸ் ஆன் த ஸ்விங். ஸ்விங்கில் கலா விளையாடுறான். வீணா ரீட்ஸ் எ ஸ்டோரி புக். மாலா பிளேஸ் வித் எ டாப். கலாஸ் ஃபாதர் பிரிங்ஸ் டீ டு ஆல். கலாவோட அப்பா எல்லாருக்கும் டீ கொடுக்குறாங்க. சரிங்களா? வேர் டு கலா, மாலா அண்ட் வீணா கோ. எங்கே போனாங்க? பார்க்குக்கு. தி கோ டு த பார்க். நெக்ஸ்ட் பாருங்க. டிக் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட். இதில் எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இல்லையோ அதை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. கலாஸ் ஃபாதர் பிரிங்ஸ் ஆப்பிள் டு ஆல். கலாவோட அப்பா எல்லாருக்கும் ஆப்பிள் கொடுத்தாங்கன்னு இருக்குது. இதுதான் என்னது? நாட் கரெக்ட் இல்லாத சென்டென்ஸ். நாட் கரெக்ட். சரிங்களா? ராங் சென்டென்ஸ். அதனால் நம்ம இதில் டிக் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ சில்ட்ரன். ஹாவ் அ நைஸ் டே.